உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முதல்வருடன் கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு என்ற அன்னை செய்தி. விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, கூட்டணி தலைவர்கள் முதலமைச்சருடன் பேசுவதற்கு என்ன காரணங்கள்? எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டை சித்ரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்பொழுது நேரில் சந்தித்து வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் நேரில் வருகை தந்து தற்பொழுது முதலமைச்சரை சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்பில் முக்கியமாக பார்த்தோம்னா, ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து பல்வேறு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும், அப்பொழுதுதான் இது முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றெல்லாம் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கையை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட கவின் படுகொலை என்பது நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களிடம் வைப்பதற்காக இவர்கள் நேரில் வருகை தந்திருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் நேரில் வருகை தந்து முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த சந்திப்பிற்கு பிறகாக வெளியே செய்தியாளர்களின் சந்திப்பின் போது இவர்கள் என்ன விஷயத்தை வலியுறுத்தி அவர்கள் முதலமைச்சரை சந்தித்தார்கள் என்பது தொடர்பான அந்த விளக்கத்தையும் கூட அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில இவர்கள் 3 பேரும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சித்ரஞ்சன் சாலையில் முதலமைச்சரினுடைய இல்லத்தில் நேரில் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.